ஓம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விஷும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஓம் நமோ வெங்கடேசாயா. தர்ஷன் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் திருமால் பெருமை என்கின்ற தலைப்பில் எம்பெருமானுடைய பெருமைகளை அடியால் சொல்ல வேண்டும் என்பது எம்பெருமானின் கட்டளை. எம்பெருமானின் கட்டளையை அடியால் சிறைமேற்கொள்கின்றேன். எம்பெருமானுடைய பெருமைகளை கேட்டு பரந்தாமனின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடங்குகின்றேன். திருப்பாவையிலே கோதா என்கின்ற ஆண்டாள் எழுதிய திருப்பாவை பாடல்கள் முப்பொழுதும் பெருமை பெற்றவை. அந்த கோதா என்கின்ற நாமத்தால் ஒரு நதிக்கு இழந்த பெருமை மீண்டும் கிடைத்ததாம். அது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, யமுனா நதி இருக்கின்றது. யமுனை துறைவன் என்று சொல்லுவார்கள். அந்த யமுனை தலைவனாக இருக்கக்கூடிய கண்ணபெருமான் யமுனையிலே குளித்தார், வாய் கொப்பளித்தார், கை கால் அலம்பினார், விளையாடினார். அதனால் யமுனைக்கு பெருமை. அது மட்டுமல்ல, வசுதேவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கண்ணனை அந்த ஆற்றை கடக்கின்ற பொழுது அந்த யமுனை வழிவிட்டதாம் எம்பெருமான் கண்ணனுக்கு. ஆனால் கோதாவரி உதவி செய்யவில்லையாம் பெருமானுக்கு. அது எப்படி என்றால், ராமாவதார காலத்திலே சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போய்விடுகிறான். ராமர் தேடிக்கொண்டே வருகின்றார். என் சீதையை பார்த்தீர்களா, என் சீதையை பார்த்தீர்களா, மரமே என் சீதையை பார்த்தாயா, செடியே என் சீதையை பார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டே வருகின்றார். அப்பொழுது கோதாவரி நதி ஓடிக்கொண்டிருக்கின்றது. கோதாவரி தாயே என் சீதையை பார்த்தாயா என்று கேட்கின்ற பொழுது கோதாவரி நதி ஒரு சின்ன அலை கூட எழுப்பவில்லையாம், அமைதியாக இருந்தாளாம். காரணம், ராவணனுக்கு பயந்து கொண்டு அமைதியாக இருந்தாளாம். அதனால் அவள் தன்னுடைய தூய்மையை இழந்தாள். எப்படி இழந்தாள்? ராமனுக்கு உதவி செய்யவில்லை, தன் பெருமையை இழந்து விட்டாள். மீண்டும் எப்படி அவள் பெருமை பெற்றாள், மறுபடியும் எப்படி தூய்மை அடைந்தாள் என்றால், அதன் பிறகு ஆண்டாள் அவதரித்த பொழுது பெரியாழ்வார் கோதா என்கின்ற நாமத்தை ஆண்டாளுக்கு சூட்டுகின்ற பொழுது அந்த கோதாவரியில் இருக்கக்கூடிய கோதா என்கின்ற நாமத்தினால் மீண்டும் பெருமை பெற்றாள். அப்போ நாமத்தினால் எவ்வளவு சிறப்பிருக்கிறது பாருங்கள். அதுபோல எம்பெருமானுடைய நாமங்கள் எவ்வளவோ இருக்கின்றது. கேசவா, மாதவா, ரிஷிகேசா, பத்மநாபா, ஸ்ரீதரா, வெங்கடேசா, பாலாஜி, கோவிந்தா என்று எம்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றது. நாம் ஏதாவது ஒரு நாமத்தை தினமும் ஒரு முறையாவது சொல்லி எம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி எம்பெருமானை நாம் நினைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதில் ஒரு துளியும் ஐயமில்லை. இந்த வாழ்க்கை அப்படின்ற பயணம் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அது எப்பொழுது முடியும் என்பது தெரியாது. இந்த வாழ்க்கை என்ற பயணத்துக்கு சாத மூட்டை எது? இந்த சாத மூட்டை தான் எம்பெருமானுடைய நாமம். அந்த காலத்தில் பயணம் செய்கின்ற பொழுது ரொம்ப தூரம் பயணம் செய்வார்கள் இல்லையா? அப்படி பயணம் செல்கின்ற பொழுது நடந்து செல்வார்கள், வண்டியில் செல்வார்கள். அப்பொழுது மரத்தின் அடியிலே, குளத்தின் அடியிலே, இந்த குளக்கரையின் ஓரத்திலே, நதிக்கரையின் ஓரத்திலே சாதத்தை வைத்து கொண்டு சாப்பிடுவார்கள். அந்த கையில் சாதத்தை எடுத்துக்கொண்டு மூட்டையாக கட்டி கொண்டு போவார்கள். அந்த பயணத்துக்கு அந்த சாத மூட்டையானது உதவுகின்றது. அதுபோல வாழ்க்கை என்ற பயணத்துக்கு சாத மூட்டை எது என்றால் பெருமாளினுடைய நாமம். எம்பெருமானுடைய நாமத்தை நாம் உச்சரித்தோமானால் இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் வரக்கூடிய சிரமத்தை, களைப்பை, அலுப்பை போக்கக்கூடிய மூட்டை எம்பெருமானுடைய நாமம் என்கின்ற சாத மூட்டை. பெரியாழ்வார் சொல்கின்றார், நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தே நேமி நெடியவனே என்கின்றார். இந்த சங்கீர்த்தனம் என்பது இடைவிடாது என்று பொருள்படும். இந்த சங்கீர்த்தனம்னா என்ன அர்த்தம்? நாம சங்கீர்த்தனம். எப்படி நாம சங்கீர்த்தனம் இடைவிடாது பொருள்படும்? பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லுவார்கள். அந்த பாதேயம் புண்டரீகாட்சம் நாம சங்கீர்த்தனாமிர்தம் என்று சொல்கின்ற பொழுது
வாழ்க்கை என்ற அந்த பயணத்திற்கு களைப்பை போக்கக்கூடிய சாதமூட்டை பெருமானுடைய நாமங்கள். அப்படி என்ன பெருமை, ஏன் சொல்ல வேண்டும்? நமது இந்து மதத்துக்கு பரம பிரமாணம் வேதம். வேதம் தான் சாட்சி எல்லாத்துக்கும். அந்த வேதம் பக்தி, பிரபத்தி, சரணாகதி, கர்மயோகம், ஞான யோகம் எல்லாம் வேதத்தில் உள்ளவைதான். பகவானே அந்த வேதத்தை தான் மேற்கோள் காட்டுகின்றார். எப்படி என்றால், எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஸ்ரீரங்கத்தில் ஒரு உற்சவம் நடக்குமா. அந்த ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் எப்படி இருப்பார்னா, ஈரவாடை சேவை என்று சொல்லுவார்கள். ஈர ஆடை அணிந்து கொண்டு, துளசி மாலை அணிந்து கொண்டு, அந்த துளசியிலிருந்து நீரானது சொட்டி கொண்டே இருக்குமாம். அப்படி அந்த வஸ்திரமெல்லாம் ஈரமாகி விடுமாம். அந்த துளசி மாலை அணிந்து கொண்டு ஈரவாடை சாத்தி கொண்டு பெருமாள் காட்சி தருவாராம். ஆபரணங்கள் எல்லாம் களைந்து விடுவார்கள். வெறும் துளசி மாலை, ஈரம் படிந்த வஸ்திரம் திருமேனியிலே இருக்கின்றது. அப்பொழுது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரு சண்டை வந்ததாம். அது என்ன சண்டை என்றால், ஜீவாத்மா சொல்லியதாம், நான் சுதந்திரமானவன், எனக்கு முழு சுதந்திரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான். ஆனால் பரமாத்மா என்ன சொன்னாரா, இல்லை, நீ சுதந்திரமானவன் கிடையாது, நீ எனக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்றார் பரமாத்மா. எப்படி சொல்கின்றாய், எதனால் நீ சொல்கின்றாய்? ஜீவாத்மா எதிர்கேள்வி கேட்டதாம் பரமாத்மாவை பார்த்து. ஆனால் பகவான், நான் சொல்கிறேன், நீ எனக்கு அடிமைதான், நான் சொன்னதுதான் அப்படின்னு எடுத்தறிஞ்சு பேசலையாம். பகவானே எடுத்தறிஞ்சு பேசலையாம். அவர் என்ன சொன்னார்னா, வேதத்தை உதாரணமாக காட்டுகின்றார் அந்த ஜீவாத்மாவுக்கு. வேத மூல பிரமாண அப்படின்றார் பரமாத்மா. அதாவது வேதத்தின் மூலமாக ஓம்காரத்தை ஆராய்ந்தால் உன் எதிர்கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று சத்தியமே பண்ணுகிறாராம் பரமாத்மா. அதுவும் எப்படி, ஈரம் சொட்ட சொட்ட சத்தியம் பண்ணுகின்றார் எம்பெருமான். அப்படி நான் என்கின்ற சப்தமே ஒலிக்காமல் அந்த பெருமாளே வேதத்திலே பதில் தேடு அப்படின்னு சொன்னதன் மூலம் வேதத்தினுடைய உயர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனையும் நம்மையும் சேர்த்து வைக்கிறது எது என்றால் சாக்ஷாத் அந்த வேதம்தான். அப்பேற்பட்ட அந்த திருநாம வைபவம், பெருமானுடைய திருநாம வைபவம் பற்றி சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக சொல்லியிருக்கிறது. திவ்யமாய் சொல்லப்பட்டுள்ளது. பகவான் கட்டி பொன் போல. பகவான் எப்படி, இப்ப பெருமாள் எப்படி நமக்குன்னா, தங்கத்தை கட்டி கட்டியா வச்சிருந்தா எப்படி இருக்கும், அதுபோல கட்டி பொன் போல பகவான்றவன். பெருமானுடைய திருநாமம் எப்படிப்பட்டதுன்னா, ஆபரண பொன் போல, ஆபரணங்களாய் போல அப்படின்னு சொல்றார். இப்போ கட்டி பொண்ணை எடுத்து நம்ம காதில் சுட்டிக்க முடியுமா, தலையில சுட்டிக்க முடியுமா, கையில போட்டுக்க முடியுமா? அது கட்டி கட்டியா இருக்கு. அது ஆபரணமா செஞ்சு ஜிமிக்கி, கம்மல், வளையல், தோடு, நெத்தி சுட்டி இப்படி ஆபரணமா செய்தால்தான் என்ன பண்ண முடியும், மற்றவர்களுக்கு அணிந்து பார்த்தும் நாம் அழகு பார்க்கலாம், நாமும் அணிந்து கொண்டும் அழகு பார்க்கலாம். பகவானுக்கும் அணிவிக்கலாம், நாமும் அணிந்து கொள்ளலாம். அணியச் செய்தும் மகிழலாம், அணிந்தும் மகிழலாம். அப்படி பெருமானுடைய நாமம் அந்த அளவிற்கு உயர்ந்தது. பிள்ளை லோகாச்சாரியார் என்றவர் 3 சூத்திரங்கள் மூலம் இதை ரொம்ப அழகா விளக்குறார். எப்படி விளக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்றார், வாட்ச பிரபாவம் போலன்று வாசக பிரபாவம் அப்படின்னு சொல்றார். வாட்சன்னா யாரு? பகவான். வாசகம்னா எது? அவன் நாமம். பகவான் கைவிட்டாலும் அவனுடைய நாமம் கைவிடாது என்கிறார் பிள்ளை லோகாச்சாரியார். 2வது, அவன் தூரஸ்தனானாலும் கிட்டி நின்று உதவும். எது கிட்டி நின்று உதவும்? எது? அதுதான் பெருமாளுடைய நாமம். ஹே விஷ்ணு, இதை ஏற்றுக்கொள் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு பிரசாதத்தை கொடுக்குறோம், நைவேத்தியமாக கொடுக்குறோம் பெருமாளுக்கு. பெருமாள் எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றாராம். அவர் எங்க வேணாலும் இருக்கட்டுமே, அவன் பெயரை சொல்லி அளிப்பது, ஏ முகுந்தா, ஹே வைகுந்தா, ஹே பரமாத்மா, ஹே கோவிந்தா, இந்த பிரசாதத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அவன் எங்கிருந்தாலும் வந்து ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு போய் சேர்ந்து விடுகின்றது அந்த நைவேத்தியம். அடுத்தது 3வது சூத்திரம் என்ன சொல்றார் பிள்ளை லோகாச்சாரியார் என்றால், திரௌபதிக்கு ஆபத்திலே ஆடை சுரந்தது கோவிந்த நாமமிரே அப்படின்னு சொல்றார். எப்படி என்றால், அங்கே துச்சாதனன் திரௌபதியினுடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கின்றான். சபைக்கு நடுவிலே அங்கே திரௌபதி
அவமானப்படுத்தப்படுவதற்காக இந்த போல் திட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. சூதாடி அவர்களை வென்று அங்கே சபையிலே நிற்க வைத்து வஸ்திரத்தை எடுக்கிறான் துச்சாதனன். அப்பொழுது திரௌபதி என்ன பண்ணாலாம், நமக்கு யாருமே துணை இல்லை, பகவான் ஒருவன் தான் துணை என்று ஹே கோவிந்தா, ஹே ஜனார்த்தனா, ஹே ஜெகநாதா, எம்பெருமானே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 2 கைகளையும் தூக்கி தலைமேலே தூக்கி கொண்டு எம்பெருமானை வேண்டுகின்றார். நம்மெல்லாம் இப்போ கோவிலுக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கிறோம். எப்படி சேவிக்கணும் அப்படின்னா, இப்படி வச்சு சேவிக்கக்கூடாது. தலைக்கு மேலே 2 கையை வச்சு தலைக்கு மேலே தான் வைக்கணும். அப்படி வச்சு கோவிந்தா என்று சொல்லி பெருமானை வணங்க வேண்டும். திரௌபதி என்ன செய்தால், தலைக்கு மேலே 2 கைகளையும் குவித்து கோவிந்தா எம்பெருமானே கோவிந்தா கோவிந்தா என்று அவனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாள். உடனே புடவையானது சுரந்து கொண்டே இருந்தது. இது நடந்து முடிந்து விட்டது. சிறிது காலம் கழித்து எம்பெருமான் நாரதர்கிட்ட குறப்பட்டுண்டாராம். நான் திரௌபதி அங்கே மானம் பங்கப்படுத்த பொழுது நான் போய் காப்பாற்றவே இல்லையே அப்படின்னு சொன்னாராம். உடனே நாரதர் சொன்னார், இல்லையே அங்கே நிறைய புடவை சுரந்ததே, அது உன்னால தானே அப்படின்னு கேட்டாராம் நாரதர். அதுக்கு பெருமாள் சொன்னாரா, நான் எங்கே போனேன், என்னுடைய கோவிந்த நாமம் தானே உதவி செய்தது திரௌபதிக்கு, நான் எங்கே போய் உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னாராம். அதுபோல பகவானை விட பகவானுடைய நாமத்துக்கு வலிமை அதிகம், அவனுடைய நாமத்துக்கு பெருமை அதிகம். அதனால்தான் பகவானுடைய நாமத்தை நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பேரா வைக்கிறோம். பேர் வைக்கிற பொழுது என்ன சொல்கிறோம், பாலாஜி இங்கே வா, கோவிந்தா இங்கே வா, முரளி இங்கே வா. இப்படி பெருமாளுடைய நாமத்தை நாம் வைக்கிற பொழுது அவனுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாவது கிடைச்சிதே, குழந்தைகளுக்கு பேர் வச்சு அந்த பேரை சொல்கிற போதாவது இந்த வாய்ப்பு கிடைச்சிதே அப்படின்றதுக்காக தான் பிள்ளைகளுக்கு நாம் பகவானுடைய பேரை, தாயாருடைய பேரை எல்லாம் நாம் தெய்வத்தினுடைய பேரெல்லாம் வைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பகவானுடைய நாமத்தை நாம் மனசார நம்பிக்கையோடு எண்ணணும் என்பதற்காகத்தான் அந்த காலத்திலே குழந்தைகளுக்கு தெய்வத்தினுடைய பெயர்களை வைக்க சொன்னார்கள். இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, அதிகமாக ஞானம் இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணாரா, எப்பவும் ரொம்ப பக்தியா அவருக்கு பெருமாள் மேலே, அவருக்கு அந்த அளவுக்கு ஞானம் எல்லாம் கிடையாதான். அவர் என்ன பண்ணுவாரா, பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம். பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபுன்னு இவர் சொல்றதை பார்த்து நல்ல ஞானம் படைத்து ஒரு சமஸ்கிருத பண்டிதர் அந்த வழியா போனாராம். இப்படி போறதை பார்த்து இவர் என்ன பத்மநாபோ மரப்பிரபுன்னு சொல்றாரு, இவர் தப்பா சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, சுவாமி நீங்க தப்பா சொல்றீங்க, மரப்பிரபு கிடையாது, அமரப்பிரபு அவர், பத்மநாபோ அமரப்பிரபு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சொல்றது தானே, அப்படி பிரித்து சொல்றது தானே நியாயம். எப்படி, அமரர்கள் தேவர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் பிரபு, அதனால அமரப்பிரபு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாராம். அவர் என்ன பண்ணாராம், மரப்பிரபு மரப்பிரபுன்னு சொல்லுகின்ற பொழுதே மரத்தை சுற்றி சுற்றி வந்தாரா, அரச மரத்தை சுற்றி வந்து தினமும் இந்த நாமத்தை சொன்ன பிறகு இவர் பார்த்துட்டு திருத்தி சொன்னாராம், இனிமே மரப்பிரபுன்னு சொல்லாதீங்கோ, அமரப்பிரபுன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டதும் அவர் என்ன பண்ணாராம், அடுத்த நாள் காத்தால எழுந்து நம்ம மரப்பிரபுன்னு சொல்றது தப்பு தானே, தப்பு பண்றதோட இல்லாமல் மரத்தை வேற நம்ம சுத்தின்றதுமே, எதுக்கு அமரப்பிரபுன்னு சொல்லி வீட்டிலே இருப்போம், மரத்தை எதுக்கு சுத்துவானன்னு என்ன பண்ணாராம், மரத்தை சுத்தத்தை விட்டுட்டாராம். விட்டுட்டு வீட்டு திண்ணை மேலே உட்கார்ந்து கொண்டு அமரப்பிரபு அமரப்பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அன்னைக்கு ராத்திரி கனவுல திருத்தினார் இல்லைங்களா, அதாவது அமரப்பிரபுன்னு சொல்லுங்கோ மரப்பிரபுன்னு சொல்லாதீங்கோ அப்படின்னு திருத்தினார் இல்லையா, ஞானமா இருக்கக்கூடிய அந்த பண்டிதர். அவர் கனவுல பெருமாள் வந்தாராம், நீர் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறீர், அவர் பாட்டுக்கு மரப்பிரபுன்னு சொல்லிட்டு மரத்தை சுத்தி வந்தார், உமக்கு என்ன தெரியும், உமக்கு ஜோதிம்ஷி விஷ்ணு புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு என்று பராசர மகரிஷி சொன்னது உங்களுக்கு தெரியாதா, நீர் என்ன மகா பண்டிதர் அப்படின்னு பெருமாள் கேட்டாராம். என்ன சுவாமி நீங்க சொல்றீங்கோ அப்படின்னு இந்த பண்டிதர் கேட்கிற பொழுது கனவுலேயே பெருமாள் சொல்றாராம், ஜோதிம்ஷி விஷ்ணு, நான் ஒளிமயமானவன் பிரகாசமானவன், நான் தீபத்திலே இருக்கக்கூடியவன், அதனாலே ஜோதிம்ஷி விஷ்ணு. ரெண்டாவது புவனானி விஷ்ணு, இந்த உலகம் முழுக்க நான் நிறைந்திருப்பவன், அதனாலே புவனானி விஷ்ணு. மூணாவது வனானி விஷ்ணு, காடுகளாகவும் நானே இருக்கின்றேன். அப்ப காடு முழுக்க என்ன இருக்கும், மரம் தானே இருக்கும். அதை தானே அவர் சொன்னார். அவர் அர்த்தம் தப்பா சொன்னாலும்
சரியாதான் சொன்னது போல நான் எடுத்துக்கொண்டேனே, உண்மை யார் போய் திருத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே என்ன பண்ணாராம், கனவுல வந்து அவரை திட்டினாராம். யாரை? திருத்தினவரை திட்டினாராம். ஏன் அப்படி அப்படின்னா, தவறா சொன்னாலும் நம்பிக்கையோடு சொன்னார். அதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது. மரப்பிரபுன்னு சொன்னால் நான் மரங்களுக்கெல்லாம் அரசன் இல்லையா, மரங்கள் காடுகள் எல்லாவற்றுக்கும் நான் தலைவன் இல்லையா, அதனால அவர் சொன்னதை நான் மனசார ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னாராம் பெருமாள். அதுபோல தெரியாம தவறா சொன்னா கூட எம்பெருமான் மனமுகந்து ஏற்றுக்கொள்கின்றார். அப்படிப்பட்ட பெருமை எம்பெருமானுக்கு உரியது. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லணும்னா, ஒருத்தருக்கு குரு அப்படின்ற வார்த்தை வராதாம். அதனால கிருஷ்ணாய நம அப்படின்னு சொல்றதுக்கு பதில் கிருஷ்ணாய நம அப்படின்னு சொல்லுவாராம் அவர். இப்படி கிருஷ்ணாய நமன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குற பொழுது அவரே சொன்னாராம், பரவாயில்ல நீங்க கிருஷ்ணாய நமன்னே சொல்லுங்க, தப்பு இல்லை அப்படின்னாராம். எப்படி சுவாமி சொல்றீங்க அதை அப்படின்னு கேட்குற பொழுது, ஸ்ரீ அதாவது மகாலட்சுமியினிடத்திலே திருஷ்ணை உடையவன் என்று அர்த்தம். அதனால நீ கிருஷ்ணாய நம அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு இவரு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்தான். பரவாயில்ல, நம்ம கிருஷ்ணாய நமன்னு சொன்ன உடனே அதுவே சரின்னு பகவான் ஏத்துட்டாரு, இந்த சுவாமி சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். பகவான் எப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறார் மனமுகந்து. அடுத்தது திருப்பதியில ஒரு சுவாமி போகின்ற பொழுது அவருக்கு எல்லா விதமான மொத்த பாண்டித்யமும் நல்லா தெரியும். அவர் குளக்கரையில குளிச்சுட்டு இருக்கார். அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்றாராம், குளத்துல முழுகிட்டு கோபுரத்தை பார்த்து கோஹிந்தா 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 அப்படின்னு சொன்னாராம். என்ன இவர் தப்பா சொல்றாரு, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும், இவர் என்ன கோஹிந்தா கோஹிந்தான்னு சொல்றாரு, சரி அவரை திருத்தலாமா அப்படின்னு யோசனை பண்ற பொழுது அவர் சொன்னவர் என்ன பண்றாராம், கோஹிந்தா நான் வருஷா வருஷம் வரேன், மொட்டை போட்டுக்கிறேன், இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறேன், உன்னை திவ்யமாக சேவிக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் நீ என்னை சந்தோஷமாக வச்சிருக்க, போன வருஷம் எப்படி என்னை சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தியோ அதே போல் இந்த வருஷமும் என்னை சந்தோஷமாக வச்சுக்கோ கோஹிந்தா அப்படின்னாராம். இவர் திருத்தலான்னு பார்த்தவர் வாயை மூடின்ட்டாராம். ஏன் அப்படின்னா, அவர் கோஹிந்தான்னு சொன்னதுக்கே அவர் சந்தோஷமா வச்சுட்டு இருந்தார் இல்லையா பெருமாள், நாம ஏன் போய் திருத்தணும், எப்படி சொன்னாலும் பகவானுக்கு உகந்ததாக இருக்கிறது, அதனால நம்ம திருத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய பெருந்தன்மையும் பகவானுடைய கருணையும் நினைச்சு இவருக்கு புல்லரிப்பு ஏற்பட்டு விட்டதாம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நாமத்தை எப்படி வேணாலும் வாயில சரியா வரல அப்படின்றதுக்காக அவர் தவறி சொல்லியிருக்காரு. அதுக்காக நம்ம வேணுன்ட்டே தப்பா சொல்லலாமா? நம்ம வாயில பக்தியோட நம்பிக்கையோட நாமம் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல சிறு பிழை ஏற்பட்டால் கூட பகவான் கோவித்து கொள்ள மாட்டார். அறியாமல் செய்கின்ற பிழைதானே, என்னுடைய நாமத்தை எப்படியாவது இவன் சொல்கின்றானே என்று பெருமாள் அருள் புரிவாராம் சொல்பவருக்கு. அப்படி எம்பெருமானுடைய பெருமையை சொல்கின்ற பொழுது இன்னொன்னு இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ பெருமாளை ஏழை பண்ணிட்டு போவார்கள், அதான் பெருமாளை அழகாக தூக்கிட்டு பல்லக்கில் தூக்கிட்டு போகின்ற பொழுது அவர்களுடைய அந்த தோளில் காய்த்து போயிருக்கும். பெருமாள் அந்த இதுவை தூக்கி தூக்கி வாகனத்தெல்லாம் தூக்கி தூக்கி அவர்களுக்கு தோளில் காய்த்து போயிருக்குமா. அதுபோல நாவில் தழும்பு ஏற்பட பெருமாளுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். நாராயணா, கோவிந்தா, பாலாஜி, வெங்கடேசா, திருவிக்ரமா, உத்தமா என்று பகவானுடைய நாமத்தை சொல்லி 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 நாவிலே தழும்பு ஏற்பட வேண்டும். எப்படி பகவானுடைய வாகனத்தோடு பெருமாளை தூக்கி தூக்கி தோளிலே தழும்பு ஏற்படுகின்றதோ அதுபோல பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல வாயில நாக்குல தழும்பு ஏற்படும் அளவுக்கு சொல்ல வேண்டும் என்பது ஒரு விதிமுறை. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி சொல்ல 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 நமக்கு பக்தியானது உண்டாகிவிடும். பக்தி வந்தாலே ஞானம் தன்னால் உருவாகிவிடும். எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னும் பொழுது, உதாரணமா காத்தால தூங்கி எழுந்த உடனே என்ன சொல்லி எழுந்துக்கணும்னா, ஹரிஹரி 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 அப்படின்னு சொல்லணுமா. காலையில தூங்கி எழுந்தும் போது ஹரிஹரி ஹரிஹரி ஹரிஹரின்னு சொல்லணுமா. அடுத்தது வெளியே ஏதாவது ஒரு வேலைக்காக நாம போறோம், ஏதோ ஒரு வேலைக்காக நாம போறோம், அப்ப என்ன நாமத்தை சொல்லலாம் அப்படின்னா, கேசவா கேசவா நான் போற வேலை நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லி கேசவா என்கின்ற நாமத்தை நாம் சொல்ல வேண்டும். அடுத்தது சாப்பிடும்போது எந்த நாமத்தை சொல்ல வேண்டும்? நாம தினமும் சாப்பிட்றோம் இல்லையா,
3 வேளை சாப்பிட்றோம், 4 வேளை சாப்பிட்றோம், அதுக்கு மேலேயும் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது பகவானுடைய எந்த நாமத்தை சொல்லி நாம் சாப்பிட வேண்டும் என்றால் கோவிந்தா என்று சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்லி நாம் சாப்பிட வேண்டும். அடுத்தது இரவு தூங்க போகிறோம். அப்படி தூங்கும்போது எந்த நாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் மாதவா என்று சொல்லி அதன் பிறகு தூங்கணுமா. நாம் மாதவா, நல்ல நல்ல கனவாக வர வேண்டும், கனவில் கூட நீ வர வேண்டும் என்று சொல்லி மாதவா மாதவா என்று அவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமி குறித்து நம்மாழ்வார் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன. வெளியில போகும்போது கேசவா அப்படின்ற நாம சொல்றமே, அந்த நாமத்தை சொல்றதுனால என்ன பயன் ஏற்படும்? இடரெல்லாம் கலைந்து விடும், இடரெல்லாம் தானாக போய்விடும். வெளியே ஒரு காரியமாக புறப்படுகின்ற பொழுது நாம் கேசவா என்று சொல்கின்றோம் இல்லையா? அதனால தான் ஆண்டாள் கூட திருப்பாவையிலே சொல்கின்ற பொழுது கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய் என்று மனமாற சொல்கிறேன். நாங்கள் கேசவனுடைய நாமத்தை சொல்லி வெளியில் கிளம்ப போகிறோம், நீ அதை கேட்டும் இன்னும் தாழ்பால் திறக்காமல் படுத்துட்டு இருக்கியே, உள்ள எழுந்து வா அப்படின்னு தோழியை அழைப்பது போல ஆண்டாள் சொல்கின்ற அந்த நாமமும் கேசவா என்று சொல்லக்கூடிய அந்த நாமம் மனமாற பக்தியோடு சொல்லணும். எப்படி சொல்லணும்னா ஏதோ நம்பிக்கை இல்லாமல் சொல்லணுமே அப்படின்றதுக்காகலாம் சொல்லக்கூடாது. நல்ல மனசார பெருமாளை மனசார நினைச்சுண்டு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் சொல்லணும். காரணம், அவனுடைய நாமங்கள் எப்படிப்பட்டதுன்னா சர்வோத்மஸ்ய கிருபையா, சர்வ உத்தமமான அவனுடைய திருநாமங்களை நம்மை உச்சரிக்க வைப்பதே அவனுடைய கிருபை தான். ஒருத்தர் பெருமாளுடைய நாமத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, கோவிந்தான்னு சொன்னாலே அப்படி சொல்றதுக்கு காரணமே யாரு? பெருமானுடைய கிருபை தான். எனவேதான் மனசுக்கு சொல்லி 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 பழக்கம் வந்துடுத்துனா பக்தி தானாக வந்துவிடும். அப்படி அந்த பழக்கம் எப்படி வரணும் அப்படின்னா வாயார சொல்ல வேண்டும், வாயார மனதார சொல்லி சொல்லி பழக வேண்டும். அப்படி சொல்லி சொல்லி பழகுகின்ற பொழுது தெய்வானுபவம் நமக்கு ஏற்படும். தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு மனசார ஏற்படும். அப்படிப்பட்ட தெய்வானுபவம் தரக்கூடியதாய் அமையப்பெற்றது எது எது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பெருமானுடைய எத்தனையோ நாமங்கள் எல்லாம் இருக்கின்றது. சகஸ்ரநாமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சகஸ்ரநாமம்னா 1000 நாமங்கள், பகவானுடைய 1000 நாமங்கள். ஆதிசங்கரர் பகவத்பாதாள் என்ன பண்றார், ஒரு முறை காஷ்மீரத்துக்கு போறார். அந்த காஷ்மீருக்கு போகின்ற பொழுது அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதணும், நல்லா விரிவுரை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால என்ன பண்றார், தன்னுடைய சிஷ்யரை கூப்பிடுறார். தன்னுடைய சிஷ்யரை கூப்பிட்டு புத்தகங்கள்லாம் அடுக்கி இருக்கும் இல்லையா, அந்த புஸ்தக பாண்டாரத்தில் லலிதா சகஸ்ரநாமம் எடுத்து வா அப்படின்னு சொல்றாராம். உடனே அவர் சிஷ்யர் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு புத்தகம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறார். அவர் எடுத்து வந்தது பார்த்தா விஷ்ணு சகஸ்ரநாமமா இருக்கான். என்ன சொன்ன, நீ என்ன எடுத்துன்னு வந்திருக்க? நான் லலிதா சகஸ்ரநாம புத்தகம் தானே எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன், நீ என்ன விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்துன்னு வந்திருக்க, போய் மறுபடியும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் அவர் சிஷ்யர் போறார். போயிட்டு மறுபடியும் புத்தகம் எடுத்துன்னு வந்து கையில கொடுக்குறார். ஆதிசங்கர பகவத்பாதால் மறுபடியும் பார்க்குறார். மறுபடியும் பார்த்தா லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பதில் விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகமாகவே இருக்கு. என்ன நீ மறுபடியும் அதே புத்தகத்தையே எடுத்துன்னு வந்திருக்கியே, என்னதான் நீ பார்த்து எடுத்துன்னு வர அப்படின்னு சொல்ற பொழுது அந்த சிஷ்யர் சொன்னாராம், சுவாமி நான் புத்தகம் எடுக்கலான்னு தான் போறேன், அங்கே ஒரு சின்னஞ்சிறு சிறுமி, ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை இந்த புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்து போய் இதை எடுத்துன்னு போய் கொடு முதல்ல அவர்கிட்ட அப்படின்னு சொல்றது அந்த குழந்தை. நான் என்ன சுவாமி பண்றது அப்படின்னு சொன்ன உடனே ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு சாக்ஷாத் அந்த சின்ன குழந்தையா வந்ததே அந்த பார்வதி தேவி தான், அவதான் அந்த லலிதா தான். அவளே என்ன சொல்றா, பகவானுடைய நாமம் விஷ்ணுவனுடைய அந்த நாமத்துக்கு பாஷ்யம் எழுத சொல்றா போல் இருக்கு, இது அவளுடைய கட்டளை போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையை மனதார வணங்கி அந்த இடத்திலே அம்பிகையே கொண்டாடக்கூடியதுன்னா அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம், அதுக்கு நாம பாஷ்யம் எழுதுவோன்னுட்டு என்ன பண்ணாரா, விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவர் பாஷ்யம் எழுதினாராம். இப்படி ஒரு வரலாறு உண்டு.
விஷ்ணு சகஸ்ரநாமம் எப்படிப்பட்டது, அது எப்படி உருவாகியது அப்படின்னு பார்க்குற பொழுது மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் என்ன பண்ணுறார், அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். அப்படி அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற பொழுது தர்மரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாராம் கிருஷ்ணர், நீ போய் உடனே அங்கே பீஷ்மர் படுத்துட்டு இருக்கார், அவர்கிட்ட ஞான உபதேசத்தை நீ கேள் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படி கேட்குற பொழுது எல்லாரும் போய் கேளுங்க, அவர் ஞான உபதேசம் பண்ணுவார், அதை கேளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதோடு இல்லாமல் அவரும் போய் கேட்குறாராம். மகாபாரதத்தில் கீதையை சொன்னது யாரு, கிருஷ்ணர். ஆனால் மகாபாரதத்தில் கேட்டது எது, கிருஷ்ணர். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னது யாரு, பீஷ்மர் சொல்றாராம். அப்படி கிருஷ்ணன் சொன்னது கீதை, கேட்டது விஷ்ணு சகஸ்ரநாமம். அவன் கேட்டதே உயர்வு, பகவானே கேட்டிருக்கான்னா அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு எவ்வளவு உயர்வு, எந்த அளவிற்கு ஆனந்தம், எப்பேற்பட்ட அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் எந்த அளவிற்கு பெருமை பெற்றது என்று பார்க்கின்ற பொழுது அந்த நாமத்துக்கு, அதில் இருக்கக்கூடிய நாமத்துக்கு எத்துணை உயர்வுகள் இருக்கக்கூடும். அப்படி அந்த நாமத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது ஒரு நாமத்தையாவது நம்ம அதில் வரக்கூடிய ஒரு நாமத்தையாவது நம்ம மனசார பக்தியோடு சொல்கின்ற பொழுது எந்த அளவிற்கு பெருமை கிடைக்கும். சொல்றக்கூடிய நமக்கும் ஒரு பெருமை, பகவானுக்கும் ஒரு பெருமை, பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கிறதே என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது அதுவே ஒரு பெருமை இல்லையா. அப்படி அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு அவ்வளவு பெருமை. அப்படி ஒரு நாள் என்ன பண்ணாலாம், ஒருத்தர் கீதை பாராயணம் செய்து கொண்டிருந்தாராம். அப்போ கீதை பாராயணம் செய்து கொண்டு முடிக்கிற பொழுது ஒரு சிஷ்யர் என்ன பண்ணாராம், சுவாமி நான் பகவத்கீதையை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் தான் சொல்லித்தரணும். ஆனால் ஒன்று, கீதை முழுக்க என்னால் படித்து தெரிஞ்சிக்க முடியாது, அந்த கீதையில் எந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி அதை மட்டும் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டாராம். உடனே என்ன பண்ணாராம், முதல்லேருந்து 17 அத்தியாயங்களை விட்டுடு, முதல்லேருந்து 17 அத்தியாயங்களை விட்டுடு, இந்த 18வது அத்தியாயத்தை மட்டும் விடாத, அது மோக்ஷ சந்நியாச யோகம், அதை தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொன்னாராம் குரு. உடனே 18வது அத்தியாயத்தை புரட்டி பார்க்குறார் சிஷ்யர். புரட்டி பார்த்தவர் மறுபடியும் குரு கிட்ட வராராம். சுவாமி என்ன மறுபடியும் என்ன, ஒன்றும் இல்லை, அதில் ஏகமாக ஸ்லோகம் நிறைய இருக்கே, எந்தெந்த ஸ்லோகம் முக்கியமோ அதை மட்டும் குறித்து கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறார் சிஷ்யர். உடனே என்ன பண்ணாராம் குரு, 18ல் முன்னையும் பின்னையும் விட்டுடு, முன்னாடி இருக்கிறதையும் விட்டுடு, பின்னாடி இருக்கிறதையும் விட்டுடு, 2 ஸ்லோகம் மட்டும் நன்னா மனப்பாடம் பண்ணின்று அப்படின்னு சொன்னாராம். சரி, அந்த 2 ஸ்லோகம் என்ன சொல்லுங்கோ அப்படின்ற பொழுது சளைக்காத சிலர் சொல்லி கொடுத்தாரு அவர், இந்த 2 ஸ்லோகத்தை பண்ணுன்ட்டு. அவர் என்ன பண்ணாராம், சுவாமி இந்த 2 ஸ்லோகமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், சளைக்கலையாம் அவரும். சரி, சர்வதர்மான் பரிச்சத்தியன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகத்தை குறிப்பிட்டு சொன்னாராம் குரு. இவர் என்ன பண்ணாராம் சிஷ்யர், அதுலேயும் முக்கியமான சொற்களை எல்லாம் என்னவோ அதை மட்டும் சொல்லுங்க சுவாமி, அதுவே நீளமாக இருக்கு, அதுலேயே முக்கியமான சொற்கள் எது அதை மட்டும் சொல்லுங்கோ, எல்லாத்தையும் மனப்பாடம் செய்யறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த சிஷ்யர் சலிச்சுண்டாராம். கடைசியில் நீ எதை விட்டாலும் விடு குரு சொல்கிறார், ஆனால் மாசூச என்கின்றதை மட்டும் விடாதே அப்படின்னு சொல்கிறார். இந்த மாசூச அப்படின்ற எழுத்து நம்ம காஞ்சிபுரம் பெருமாள் இருக்கார் இல்லையா, வரதராஜ பெருமாள், அவருடைய கையில் இந்த 3 எழுத்தும் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மாசூச, இதுதான் பகவத்கீதையினுடைய சாரமே. எதுனா இந்த 3 எழுத்துக்கள் தான். பகவானு வாசா மாசுச, பகவான் சொன்னான் கவலைப்படாதே நான் இருக்கிறேன். நாம் எப்படி இருந்தால் கவலைப்படாமல் இருக்கலாம், பகவான் சொன்னா நாம் எப்படி இருந்தால் கவலைப்படாமல் இருக்கலாம், ஏதாவது வகையில் ஏதாவது ஒரு கவலை வந்துடுறதே அப்படின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொன்னான் என மீண்டும் கேட்டால் மறுபடியும் முதல் அத்தியாயத்துக்கு தான் போகணும், கீதையை முதல்லேருந்து படிக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத. ஸ்ரீ பகவானுவாசா மாசுசா என்பது கீதையினுடைய சாரமாக சொன்னது போல விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் சாரமாக
எதை சொல்லலாம்? இப்போ கீதையினுடைய சாரமா மாசுசான்ற எழுத்தை சொல்லிட்டார். அதுபோல விஷ்ணு சகஸ்ரநாமத்திலும் சாரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த சாரம் எந்த ஸ்லோகம், எதை சொன்னால் போதும் என்று பார்க்கின்ற பொழுது தினமும் என்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதையும் சொல்ல முடியாது, எதை சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். அப்போ நித்தியம் சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுகின்ற ஒருவர் திடீர்னு ஒரு அவசர வேலையா நான் வெளியில போயிடுறேன், அதனால நேரம் இல்லாம போயிடுது, சுலபமா சொல்லி முடிக்க வழி இருக்கிறதா அப்படின்னு கேட்கின்ற பொழுது இதை அன்னிக்கே பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் கேட்டாளாம். எப்படி கேட்டார்னா, 1000 திருநாமங்கள் இருக்கின்றதே இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல, இந்த 1000 திருநாமங்களை லகுவான உபாயத்திலே சொல்வதற்கு வழி உண்டா, ஏதாவது ரொம்ப சுலபமா சொல்றதுக்கு வழி உண்டா அப்படின்னு கேட்கிற பொழுது அதுக்கு பரமேஸ்வரன் ரொம்ப அழகா பதில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வரவாஷா, பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்றார். என்ன சொல்றார்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. வரானனே அப்படின்னு சொல்லி அழகான திருமுகம் மண்டலம் கொண்ட அழகான பெண்ணே, பார்வதி தேவியே, அப்படிப்பட்ட அழகான திருமுக மண்டலம் கொண்டவளே அப்படின்னு பார்வதியை கொண்டாடுகின்றார் பரமசிவன். ராமா 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 என்று 3 தடவை சொன்னால் சகஸ்ரநாமத்துக்கு அது துல்லியமானது என்கின்றார். நாம இப்போ 5ஆம் தேதி அன்னைக்கு அயோத்தியில ராமருக்கு உண்டான இந்த அடிக்கல் நாட்டு விழா ரொம்ப அழகா முடிஞ்சது. இன்னும் 3 வருஷத்துல அங்க அழகா ராமருக்கு ஒரு கோவில் கட்டப்பட போகின்றது. அற்புதமான இந்த வேளையில நாம பெருமாளினுடைய பெருமை என்று பார்க்கின்ற பொழுது ராமனுடைய பெருமையை நாம இந்த முதல் வாரத்திலேயே சேவிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. அது போல ராமா 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 என்று 3 தடவை சொன்னால் சகஸ்ரநாமத்துக்கு அது துல்லியமானது அப்படின்னு சொல்றார். அதற்காக நித்தியமே நாம ராமா ராமா ராமான்னு சொல்ல முடியுமா? விஷ்ணு சகஸ்ரநாமமே சொல்ல மாட்டேன், ராமா 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 அப்படின்னு சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. நம்மளால எப்பெல்லாம் முடிகின்றதோ அப்பெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுதாக சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு அவசர வேலைக்கு போறோம் அப்படின்ற போது மட்டும் ராமா ராமா ராமான்னு சொல்லி இந்த ஸ்ரீ ராம ராம ராமேதி ராமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போதும், 3 முறை ராமநாமா சொன்னால் போதும் என்று ஈஸ்வரனே பேசுகின்றாராம். 3 முறை சொல்வது 1000 நாமங்களுக்கு எப்படி ஈடாகும்? 1000 நாமா இருக்கு, அதுல ராமா ராமா ராமான்னு 3 முறை சொன்னால் எப்படி ஈடாகும் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்கின்ற பொழுது திருச்சந்த விருத்தம் என்று சொல்கின்ற அந்த நூலிலே திருமழிசை ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். வேத சமக மந்திரமும் எண்ணிக்கையை கொண்டாடுகின்றது. ராம அப்படின்ற அந்த சொல்லை எடுத்துக்கொள்கின்ற பொழுது ரா வர்க்கத்தில ர ரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரா அப்படின்றது 2வது எழுத்து. அதே போல மா என்பது சமஸ்கிருதத்துல வரக்கூடிய எழுத்து வகையில 5வது எழுத்து. வடமொழியில பா 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 மா மா மான்னு வரிசை வரும், அதுல மா என்பது 5வது எழுத்து. இந்த 2ஐயும் 5ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 5 10. ஆக ராமா என்ற ஒரு சொல்லுக்குரிய எண் 10. அப்ப ராமா 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 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10, அதாவது 1000 வந்து விடுகிறது. இந்த 1000 நாமாவை எத்தனை முறை சொன்னா சரியாயிடுறது? 3 முறை சொன்னாலே சரியாயிருது. ஆக ராமா 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 என்று 3 முறை சொல்வது 1000 திருநாமங்களுக்கு துல்லியமானது தானே. ராமநாமத்தினுடைய மகிமையை கம்பன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். கம்பநாட்டாழ்வார் வாலி வதை படலத்திலே சொல்கின்றார், ராமனுடைய அம்பில் அவன் நாமம் இருப்பதை வாலி பார்க்கின்றான். ராமனுடைய அம்பு வேகமாக வாலியினுடைய நெஞ்சத்திலே வந்து அப்படி குத்துகின்றது. அப்படி வேகமா வந்து குத்தின உடனே கண்ணில் அப்படியே தண்ணி தழும்புகிறதாம் அங்க வாலிக்கு. இப்படி பார்க்கிற பொழுது கண்ணை தொடச்சிட்டு பார்க்கறான் வாலி. ஏதோ ஒரு குச்சி மாதிரி வந்து நம்ம நெஞ்சில குத்தி இருக்கின்றது, வேகமா வந்து நம்ம உயிரே அதுல போறது, அப்படிப்பட்டது என்ன அப்படின்னு இப்படி பார்க்கறான். இப்படி பார்க்கிற பொழுது பார்த்தா அது ஒரு அம்பு அப்படின்னு தெரியுது. அதை கண்ணில் பார்க்கறான், அது ஒரு அம்புன்னு தெரியுது. அந்த அம்பு
எப்படிப்பட்டதுன்னா நல்ல நீண்டதாக இருக்கின்றது. அதுல என்ன எழுதியிருக்கிறதுன்றதுன்னா ராம அப்படின்னு எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்றார். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோக்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னு சொல்றார். இத வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார். முதல்ல வம்பு குத்தின உடனே கண்டான், முதல்ல கண்டான், ஏதோ குச்சி மாதிரி குத்தி இருக்குது, அது என்னன்றதை பார்க்கறான். அடுத்தது தெரிய கண்டான், நீளமா இருக்குது, அது தெரிய கண்டான். அடுத்து கண்ணில் அந்த குத்தின வேகத்துல கண்ணில் தண்ணி வந்துடுதான், அந்த தண்ணிய தொடச்சிட்டு பார்க்கறான் வாலி. கண்களில் தெரிய கண்டான், கண்கள்ல பார்க்கறான். அடுத்தது தன்னை கண்களில் தெரிய கண்டான், தன்னை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு ஆணவத்தோட இருந்தமே, இப்ப நம்ம நெஞ்சிலே ஒரு அம்பு குத்தி இருக்கு, நம்ம ஆணவமெல்லாம் அழிந்து போய்விட்டதே என்று தன்னையே உணர்ந்து கண்களில் தெரிய கண்டான். அப்புறம் எப்படி கண்டான்? நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அதுல ஒரு நாமம்னா பெயர், அந்த பெயர் எழுதியிருக்கிறது. அது என்ன பெயர் அப்படின்னு பார்க்கறானாம் வாலி. என்ன பெயர்னா செம்மைசேர் நாமம். எப்படிப்பட்ட நாமம் அது? எழுமை நோக்கும் இம்மையே எழுமை நோக்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மைசேர் நாமம். அல்ல ராமா அப்படின்னு எழுதியிருக்கான். ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அப்படிப்பட்ட நாமம் அந்த ராமநாமம். இதை விட உயர்வு ராமநாமத்துக்கு வேற ஏதாவது நாம சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட உயர்வு அந்த ராமநாமம். அதனால தான் ராமா 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 என்று 3 முறை சொன்னாலே விஷ்ணு சகஸ்ரநாமத்துல சொல்லக்கூடிய அந்த 1000 நாமங்களுக்கு சமானமானது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ராமநாமத்துக்கு என்ன இவ்வளவு உயர்வு, இந்த ராமாயணத்துக்கு அப்படி என்ன உயர்வு அப்படின்னு பார்க்கிற பொழுது அதுக்கும் ஒரு கதை சொல்கிறார்கள். ஒரு ஊர்ல வாரியார் சுவாமிகள் என்ன பண்ணியிருக்கா, ராமாயண உபதேசம் தினமும் இரவானா சொல்லிட்டு வருவாராம் அவர். அப்போ எல்லாரும் ஊர் மக்கள்லாம் உட்காந்து இரவு முழுதும் ராமாயண உபன்யாசம் கேட்டுட்டு போவாரலாம். அப்போ ஒரு வயசான பாட்டி, ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டி தினமும் ராமாயண உபன்யாசம் கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில் போய் வயலில் தூக்க கலக்கத்தோடு அப்படி வேலை செய்கிறாங்க. அந்த வயல்வெளிக்கு முதலாளின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன பாட்டி தூக்க கலக்கத்தோட வேலை செய்கிற, ராத்திரி சரியா நீ தூங்கலையா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நான் தூங்கலப்பா அப்படின்னார். ஏன் தூங்கலை? இங்கே வாரியார் சுவாமிகள் ராமாயண உபன்யாசம் பண்ணுறார், அதை கேட்டுட்டு வரேன். அப்படி கேட்டுட்டு வர்றதுனால எனக்கு தூக்க கலக்கமாக இருக்குது. அப்படி என்ன ராமாயண உபன்யாசம் கேட்கறது? சரி, அவர் என்னதான் சொன்னார் அதை திருப்பி சொல்லி என்கிட்ட அப்படின்னு கேட்டாராம் அந்த முதலாளி. எனக்கு திருப்பிலாம் சொல்ல தெரியாதுப்பா, கேட்டுட்டு மட்டும்தான் வர தெரியும் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னார்னு உனக்கு திருப்பியே சொல்ல தெரியல, நீ கேட்டு என்ன பண்ண போற, அதனால உனக்கு என்ன பயன் இப்போ அப்படின்னு கேட்டாராம் அந்த முதலாளி. இதை நான் வாயில சொன்னா உனக்கு விளங்காதுப்பா, ஒரு செயல் மூலமா நான் உனக்கு செய்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னாலாம் அந்த பாட்டி. என்னன்னா, அப்ப பக்கத்துல ஒரு அழுக்கு கூடை இருந்துதான். அந்த கூடையில நிறைய சாணி, வண்டல் மண், வைக்கோல் அதெல்லாம் இருந்துதான். சரி, இந்த கூடையில அது தண்ணி போறது இல்லையா கால்வாயில, அதில் மொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாலாம் அந்த பாட்டி. என்ன பாட்டி, மூங்கில் கூடையில போய் எங்கன்னா தண்ணி மொள்ள முடியுமா? அப்படி தண்ணி மொண்டா அது நிற்குமா? மூங்கில் கூட தான் ஓட்டை இல்லையா, இது கூட தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டாராம். நீ முதல்ல போய் மொண்டுட்டு வாப்பா, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொன்னாலாம் அந்த அம்மா. இவரை என்ன பண்ணாராம், என்னவோ வயசான காலத்தில் நீ சொன்னதே புரிஞ்சிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி அந்த கூடை எடுத்துட்டு போய் அந்த கால்வாய் நீர்ல முக்கி அப்படி எடுக்கிறாராம். எடுத்தா தண்ணி வருமா? அது மூங்கில் கூடை இல்லையா, தண்ணி வரல. தண்ணி வராததுனால அவர் கேட்குறாராம், நான் தான் சொன்னேன் இல்லை பாட்டி, தண்ணியை எடுத்து முக்கி பார்த்தேன், எங்க தண்ணி அதில் நிற்குது, தண்ணியே நிற்கலையே அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பாட்டி சொன்னாலாம், சரிதான்ப்பா நீ சொல்றது, ஆனா இந்த கூடை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாராம். இதில் வைக்கோல், ஒரு சாணி, வண்டல் மண் இதெல்லாம் கலந்து ஒரே அழுக்கா இருந்தது. இப்போ முக்கி எடுத்தியே, இப்போ என்ன ஆச்சு அந்த கூடையில்? அந்த அழுக்கெல்லாம் போய் நல்லா கூடை பளபளன்னு ஆகிப்போச்சு.
அது போலத்தான்பா மனசுல இருக்கக்கூடிய பொறாமை, காமம், குரோதம், கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இதெல்லாம் மறைந்து போய் விடுகின்றது. ராமாயணம் என்கின்ற அந்த உபன்யாசத்தை கேட்கின்ற பொழுது இந்த கெட்ட எண்ணம் எல்லாம் மறைந்து போய் விடுகின்றது. எனக்கு திருப்பி சொல்ல தெரியாது, ஆனா கேட்க கேட்க மனது தூய்மை அடைகின்றது, பகவான் மேல பக்தி பிறக்கிறது எனக்கு அப்படின்னு சொன்னாலாம் அந்த பாட்டி. அதுபோல அந்த பெருமானுடைய நாமத்துக்கு அத்தனை வலிமை உடையது. ராமன் எப்படிப்பட்டவன் என்ன, அழகனாவன், கருப்பாக இருந்தாலும் அவ்வளவு அழகனா. அப்படி தெருவில் நடந்து வரும் பொழுதே அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்து அப்படியே மெய்மறந்து நிற்பார்களாம் ராமனுடைய அந்த அழகிலே. எப்படி மெய்மறந்து நிற்பார்கள்னா, தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மத்தே வாழ் கொண்ட கண்ணார், யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ்கண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார் அப்படின்னு சொல்றார் கம்பநாட்டாழ்வார். அப்படி தோளை பார்த்து, தோளினுடைய அழகை பார்க்கறவங்க தோளை பார்த்த உடனே ஐயோ ராமனுடைய தோல் எந்த அளவுக்கு விசாலமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு தோளை பார்த்து தோளை பார்த்தபடியே இருக்காங்களாம். தாள் பெருமானுடைய திருப்பாதத்தை பார்க்கிற பொழுது பெருமானுடைய பாதம் எந்த அளவிற்கு அழகாக இருக்கிறது, அந்த தாளை பார்த்தவங்க தாளை பார்த்த மாதிரியே இருக்காங்களாம். அந்தந்த உருவத்துல அந்தந்த உறுப்பை பார்க்கிற பொழுது மெய் மறந்து போய் பார்க்கிறார்களாம். அப்படிப்பட்ட அழகு ராமனுடைய அழகு. சரி, ராமனுடைய அழகுதான் அப்படிப்பட்டதுன்னா பண்பு நலன் எப்படிப்பட்ட நலன்? இப்போ ஒருத்தர் அழகா இருந்தா போருமா? அவர்களுடைய குணநலன்கள், பண்பு நலன்கள் அழகாக இருக்க வேண்டாமா? அவருடைய பண்பு நலன் எப்படிப்பட்டது என்றால், ராமன் ஆட்சியின் மீது விருப்போ வெறுப்போ என்று இருந்தவனா. நமக்கு ஒரு ஆட்சி கிடைக்க போறது, நாம தான் இந்த தசரத சக்கரவர்த்திக்கு ஒரே பையன், முதல் பையன், அந்த முதல் பையனுக்கு நம்மளுக்கு தான் முதல்ல கிடைக்கும், அடுத்துதான் தம்பிக்கெல்லாம் வரும், அதனால நமக்கு தான் அடுத்த இது அப்படின்னு என்னைக்கும் நினைச்சதே கிடையாது. அவன் அந்த ஆட்சியின் மீது விருப்போ வெறுப்போ கொண்டது கிடையாது. அதே போல குருகுல வாசத்திலிருந்து திரும்பி வரப்பொழுது தேர்ல வருவார்களாம். தேர்ல வரப்பொழுது ராமனும் லக்ஷ்மணும் தேர்ல வருகின்ற பொழுது குடிமக்கள் எல்லாம் தெருவிலே நடந்து வருவார்களாம். அப்படி நடந்து வருகின்ற பொழுது தேரை விட்டு கீழே இறங்கி, நல்லா இருக்கீங்களா தாத்தா, நல்லா இருக்கீங்களா பாட்டி, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அத்தை, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தையா உறவுமுறை சொல்லி குடிமக்களை நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா, எந்த குறையும் இல்லைல்ல, ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, நான் அப்பா கிட்ட சொல்லி நிவர்த்தி பண்ண சொல்றேன் அப்படின்னு உரிமையோட விசாரிப்பாராம். தான் ஒரு ராஜாவனுடைய பிள்ளை, நாம தெருவில் நடந்து வரோம், அதுவும் தேர்ல வரோம். இப்படி வரப்பொழுது மற்றவங்கெல்லாம் நடந்து வணங்கி தான் செல்லணும், நாமையே நடந்து கீழே அவர்களுக்கெல்லாம் விசாரிக்கணும், அவர்களுக்கே பதில் சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோட நடக்கலையா ராமபிரான். எப்பொழுதும் அன்பா இருப்பாராம், அந்த குடிமக்கள் கிட்ட பண்போட பேசுவாராம். அப்படிப்பட்ட அந்த பண்பு நலனிலும் அழகன் யார் என்றால் ராமபிரான். அப்படி சொல்கின்ற பொழுது ராமனுக்கு ஆட்சியின் மீது விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. தந்தையினுடைய சொற்களை மந்திரமாக மதிப்பவன். அப்படிப்பட்ட ராமன் அவனுடைய குணத்திற்கு ஈடு இணையாக எதையுமே சொல்ல முடியாதாம். அந்த அளவிற்கு கருணை உள்ளம் படைத்தவன். விருப்பு வெறுப்பற்ற குறியீடுகளை ராமன் தன்னுடைய முகத்திலே எப்பொழுதுமே காட்டலில் வல்லவர். அவர் அப்படி விருப்பையும் காட்ட மாட்டாராம், வெறுப்பையும் காட்ட மாட்டாராம், எப்பவும் சிரித்த முகத்தோடு இருப்பாராம் ராமன். கைகேயை சொல்றா கூப்பிட்டு, முதல் நாள், அதாவது நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம், இந்த ராஜ்யமே உனக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். அடடா, எனக்கு பட்டாபிஷேகமா, நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன், இந்த சந்தோஷம் எத்தனை பேர்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலாம். அப்படியாப்பா சரி, அதே ஒரு இன்முகம், அழகான ஒரு சிரிப்பு, அதோட போயிடுவாராம். அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சு, தசரத சக்கரவர்த்தியை கூப்பிட்டு கைகேயை சொல்லி வரங்கள் வாங்கிடுறான். வாங்கியதுனால மனசு ஒடிஞ்சு போயிடுறா தசரத சக்கரவர்த்தி. அடுத்த நாள் காலையில கூப்பிட்டு, ராமனை கூப்பிட்டு சொல்றா கைகேயி. என்ன சொல்றாருன்னா, ஆழி சீழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று எம்பினன் அரசன் அப்படின்னு சொல்றா. என்ன அர்த்தம்னா, இந்த ஆழி என்று சொல்லக்கூடிய கடல் சூழ்ந்து இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த கோசல நாடெல்லாம் இருக்கின்றதே, இந்த நாடெல்லாம் இருக்கிறதே, இதெல்லாம் பரதனுக்குத்தான் சொந்தம், அதெல்லாம் பரதனே ஆள.
அதாவது பரதன் மட்டும்தான் ஆளணும். பரதனே, அந்த ஏகாரம் போடுறான் அங்க, பரதனே ஆள நீ போய் என்ன தெரியுமா பண்ற, தாழிரும் சடைகள் தாங்கி சடாமுடியெல்லாம் வளர்த்து கொண்டு அங்கங்க போய் புண்ணிய துறைகள் எல்லாம் நீராடி கொண்டு தவம் மேற்கொள்ள வேண்டும், தவ வாழ்க்கை நீ வாழ வேண்டும். பூழி வெங்கானம் நன்னி, அதாவது காடெல்லாம் நீ போகணும், காட்டுக்கெல்லாம் போகணும். அது மட்டும் இல்லை, புண்ணிய துறைகள்லாம் நீராடி நீ ஒரு காட்டில் ஒரு சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டின் வா, 7-2 14, 14 வருஷம் நீ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது நான் இல்லப்பா, உன்னுடைய அப்பா அப்படின்னு கூட சொல்லலையா, அரசன் அப்படின்னு சொன்னாலாம். அரசன்னு சொன்னா, அரச ஆணைன்னு சொன்னா மறுத்து பேச முடியாது இல்லையா ராமனால. அதனால இது அரசனுடைய ஆணை, இது தசரத சக்கரவர்த்தியினுடைய ஆணை அப்படின்னு சொன்னாலும். ஆனா ராமன் பதிலுக்கு என்ன சொன்னார்னா ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் கம்பநாட்டாழ்வார். மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பனோ. அம்மா, நீ மன்னவன் சொன்னான்னு நீ ஏன் சொல்ற, நீயே சொன்னதா கூட சொல்லு, நான் கிளம்பி போறேம்மா காட்டுக்கு, மன்னன் சொன்னான்னு கூட எனக்கு அவசியம் இல்லை, நீ சொன்னாலே போதும், நான் கிளம்புறேன் அப்படின்றதுக்காக சொல்ற. மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம், எனக்கு பின்னாடி பிறந்தான் இல்லையா பரதன், அவன் செல்வம் எப்படிப்பட்டது, அடியனேன் பெற்றதன்றோ, நான் பெற்றது இல்லையா, அவன் நான் என்னத்தை செய்யறனோ அதை தான் செய்ய போறேன்றத ரொம்ப அழகா குறிப்புல சொல்றாராம். நான் எப்படி மர உரி தரித்து கொண்டு சடாமுடி தரித்து கொண்டு காட்டில் நான் சந்நியாச வாழ்க்கையை வாழ போறனோ அது போலதாமா உன் பையனும் வாழ போறான் அப்படின்றத குறிப்பால சொல்வது போல சொல்கிறார் கம்பநாட்டாழ்வார். என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன். இதோ நீ சொன்ன உடனே இந்த பணியை நான் தலைமேல எடுத்துக்கொண்டேன். மின் ஒளிர் காணம் இன்றே போகின்றேன். இதோ இப்பவே கிளம்பிட்டேன், நாளைக்கு போகலாம், இன்னைக்கு அஷ்டமி நவமி ராவுகாலம் யமகண்டம், நாளன்னைக்கு போகலாம் அப்படிலாம் எதுவுமே சொல்லலையா. இதோ கிளம்பிட்டம்மா, நீ சொன்ன உடனே நான் கிளம்புகின்றேன், இன்றே போகின்றேன், விடையும் கொண்டே அப்படி சொல்றார். இதோ விடை பெற்று விட்டேன், மறுபடியும் கூட நான் வந்து சொல்லிட்டு போக விரும்பல, இதோ இப்பே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி விடையும் கொண்டேன்னு சொன்னாராம். எப்பேற்பட்ட ஞானம், எப்பேற்பட்ட புத்தி பாருங்க ராமபிரானுக்கு. அப்படிப்பட்ட ராமபிரான் எப்படிப்பட்டவர் என்றால் அவருக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கின்றது என்றால் வால்மீகி மகரிஷி நாரதர்கிட்ட கேட்கிறார், நான் ராமனை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன், அதாவது இந்த உலகத்துல 16 கல்யாண குணம் நிரம்பியவன் யார் என்றால் 16 கல்யாண குணம் நிரம்பியவன் ராமபிரான் தான். அந்த ராமபிரானுக்குத்தான் 16 வகையான குணங்களும் நிரம்பியிருக்கின்றது அப்படின்னு நாரத மகரிஷி சொல்றாராம். அந்த 16 கல்யாண குணங்கள் என்ன என்பதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ராமனுடைய பெருமையை அடுத்த வாரம் தொடர்ந்து சேவிப்போம் என்று சொல்லி அற்புதமான இந்த திருமால் பெருமை என்கின்ற இந்த தலைப்பிலே எம்பெருமானுடைய நாமங்களுக்கு எப்படிப்பட்ட பெருமை, அவன் நாமத்தை சொல்வதால் நமக்கு என்னவெல்லாம் நன்மை கிடைக்கும் என்பதை இந்த அளவிலே சொல்லி எல்லோரும் பெருமானுடைய நாமத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லி அவனுடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ வெங்கடேசாயா.